ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்பவே டேஸ்டான கலர்ஃபுல்லான ஒரு பிரெட் அல்வா தான் நம்ம இப்போது செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இப்போ ட்ரெண்டியாக இந்த பிரெட் அல்வா தான் நம்மளோட இலையில் வைப்பாங்க. நீங்கள் நிறையவே சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதை வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக செய்யலான்றதை தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதை எப்படி வீட்டில் செய்யலான்றதை, அதுவும் ஈஸியாக செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் 4 பேருக்கு தேவையான ஒரு 6-7 ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி சைடில் இருக்கிற அந்த ப்ரௌனை இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ப்ரெட்டை அப்படியே 2 துண்டாக பாருங்கள் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா ப்ரெட்டுமே இதே மாதிரி 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதே போல் நான் அடுப்பில் ஒரு வானலியில் வச்சு அதில் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டு துண்டு எல்லாத்தையுமே அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், எதுவுமே திருப்பிலாம் போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ அடியில் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா திருப்பி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே திருப்பிடலாம். எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. அடுத்தது மீதி இருக்கிற ப்ரெட்டு துண்டையும் நான் எல்லாமே எல்லா ஸ்லைஸ்லையும் இதே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ப்ரௌனாக எடுத்துக்க போகிறேன். ஸோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதே போலவே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு வந்துடும் இது டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா. ஸோ ஃப்ரை பண்ணது எல்லாமே கொஞ்சம் சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள், இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி 2-3 துண்டாக எல்லாமே உடச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், கை சுடுது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி உடச்சி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வைக்கிறேன். பேன் நல்லா சூடாகட்டும். சூடு ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள், நான் நெய் எடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் அளவாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 50 கிராமு பாதாம் பருப்பு நான் லைட்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன். அதே போல் முந்திரியும் அதே அளவு எடுத்து நான் உடச்சி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நான் இதை பூசணி விதை, கிர்னி விதைன்னெலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம கேசரிக்கு இதெல்லாமே நம்ம சேர்த்துப்போம். ஸோ அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் இது நல்லா நெய்யில் நம்ம ப்ரௌனாக இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். ரொம்பவே டார்க் ப்ரௌனாக வர வேண்டாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா அடுத்தது இதே நெய்யில் பாருங்கள், இந்த டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்குங்க. அதே டம்ளர் 1 டம்ளர் தண்ணி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நெய்யிலேயே சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இந்த ஜீரா நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போ நான் ஒரு 3-2 ஏலக்காவை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிசுன்னு இருந்தால் போதும். கம்பி பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. ஸோ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி துண்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை கட் பண்ணி துண்டாக உடச்சி வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாமே அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் அந்த ஜீராவில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் இது எல்லாமே சாப்பிட்ணுன்னு கிடையாது. இதில் இந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக, சர்க்கரையோட டேஸ்ட்டு ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிக்கு அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா வேக வைக்கலாம். ஸோ அந்த ப்ரெட்டு எல்லாமே நல்லா அதில் மேஷ் ஆகணும். சூப்பராக ஆகிடுச்சு பார்த்திங்களா. ஸோ நல்லா அங்கங்கே 1 2 இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா அந்த ஜீரா நல்லா ட்ரை ஆகணுன்னே, ரொம்பவும் ட்ரை ஆக விடாதீங்க. அப்புறம் ஆறின உடனே ரொம்ப இறுகிடும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் லூஸியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த நெய்யில் வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம்னா கிர்னி விதை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சுட சுட ரொம்ப டேஸ்டான ஒரு கல்யாண வீட்டு அல்வா, அதுவும் பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் மீதி இருக்கிற கொஞ்சமாக தான் நான் போட்டேன், பாதி அளவு போட்டேன், பாதி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே இப்போது கார்னிஷ்காக நம்ம இதில் போட்டு அழகுபடுத்திக்கலாம். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கணும் இல்லைங்களா, அதனால் மீதி போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பையும் அது கூடவே நான் சேர்த்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போது நல்லா சுட சுட டேஸ்டான செம்ம ஸ்வீட்டான ஒரு பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லாவே சூப்பராக. உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, செம்மையாக இருக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மைய டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட்னஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஈஸியாகவும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.